ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு இப்போ தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. அது எந்தெந்த நமக்கு பிடிச்ச சினிமா பிரபலங்கள் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் கமல் இவங்க இரண்டு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு திருமணம் அஃபேர்லையும் இருந்திருக்கிறாங்க. இப்போ சிங்கிளா சுற்றிக்கிட்டு வராரு. 1978 டான்சர் வாணி கணபதி இவங்களை 1978 திருமணம் பண்ணி 1988 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா நடிகை சரிகா இவங்களை 1988 திருமணம் பண்ணிக்கிட்டு 2004 இவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு தான் 2 மகள்கள் இருக்கிறாங்க, ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷராகாசன். மூன்றாவதா நடிகை கௌதமி கூட 2005 இருந்து 2016 வரை லிவிங்ல இருந்தாரு. இப்போ நம்ம கமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நிறைய மூவிஸ் பண்ணிக்கிட்டு வராரு, ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு வராரு, டைரக்ட் பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. ஆக்டர் சுரேஷ் 1990 அனிதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 1995 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம சுரேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 90s டைமில் ஒரு ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. இப்போ மூவிஸ்லாம் தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராரு. அப்பா கேரக்டர் ரோலில் அதிகமாக பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரியாலிட்டி ஷோவான கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஷோக்களில் ஜட்ஜாகவும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வராரு. நிறையா ஆக்டர்களுக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வராங்க. நடிகர் ராமராஜன் 1987 நடிகை நளினி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ட்வின்ஸ் பேபி, அதாவது இரட்டை குழந்தைகளை அருண் அப்படின்னு சொல்லி 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்திருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2000 அதாவது 1987 திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க 2000 சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. தனித்தனியாக வாழ்ந்துட்டு வந்தாலும் தன் கரியரில் இப்போ நடிகை நளினி பார்த்தீங்கன்னா இப்போ சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க. ராமராஜன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. சாமானியன் அப்படிங்கிற படம் இப்போ கடைசியாக நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் எந்த ஒரு தனித்தனியாக வாழ்ந்திருந்தாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு மகள்களுக்கு திருமணம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் 2 பேருமே ஒன்றா நின்று அந்த திருமணத்தை இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி சிறப்பாக நடத்தி வைக்கிறவங்க ஒருத்தங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ராமராஜன் மற்றும் நடிகை நளினி இவங்களை கண்டிப்பாக சொல்லலாம். ஆக்டர் பிரசாந்த் 90s டைமில் ஹீரோவாக வளம் வந்தவர். இப்போது அதிகமாக படங்களில் நம்ம இவங்களை பார்க்க முடியறது இல்லை. 2005 கிரகலட்சுமி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2009 இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இவங்களுடைய மகனோட ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க பதிவிடலை. நடிகர் பிரசாந்த் இப்போ தனியாக தான் இப்போ 2009 அப்புறமா இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. மூவிஸில் ஒரு சில மூவிஸ் மட்டுமே இப்போ தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. அந்த 90s டைமில் நடித்த ஹீரோவாக நடித்த அந்த பிரபலம் இப்போ இவங்களுக்கு கிடைக்கல. அடுத்த நடிகரான அமீர் கான் 1986 ரீனா அவங்கள திருமணம் பண்ணி 2002 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா கிரண் ராவ் அப்படிங்கிறவங்கள 2005 திருமணம் பண்ணி 2021 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மூன்றாவதா இப்போ கௌரி அப்படிங்கிறவங்க கூட 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் அமீர் கான் பார்த்தீங்கன்னா அவருடைய 60வது பர்த்டே பார்ட்டியில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை தெரியப்படுத்தியிருந்தார். அடுத்த நடிகரான தனுஷ், கண்டிப்பாக இவரை பற்றி இப்போ சொல்லவே தேவையில்லை. டிரெக்டராகவும் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் இப்போ வளம் வந்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். 2004 அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், அதாவது நம்ம ரஜினிகாந்த் மகளான ஐஸ்வர்யா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, யாத்ரா மற்றும் லிங்கா. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக 2024 தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரீசனையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தலை. இப்போ தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த நடிகரான ஜெயம் ரவி, இவங்களையும் கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை. ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க பேர் ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்கும். சிறந்த கப்பல் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இவங்களுடைய விவகாரத்துக்கான ரீசனும் தெரியல. 2 பேருமே இப்போ தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. 2009 திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஆரவ் மற்றும் ஆயன். 2024 தான் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஜெயம் ரவி தான் நான் என் மனைவியை விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆர்த்தி பார்த்தீங்கன்னா தெரிவிக்கலை. அடுத்ததா ஜிவி பிரகாஷ், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒரு மியூசிக் கம்போசர், பிளேபேக் சிங்கர், ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி 2013 பாடகி சைந்தவி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. 2024 தான் நாங்கள் பிரிய போகிறோம், நாங்கள் விவாகரத்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய 11 வருட வாழ்க்கையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர போகிறோம். 2 பேருமே நாங்கள் சொல்லி தான் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம்.
2 பேருமே முழு சம்மதத்தோடு தான் நாங்கள் விவகாரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் 2 பேருமே ஏன் பிரியிறீங்க, நீங்கள் பிரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றா போகும்போது எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் பிரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல கமெண்ட்களில் பல வீடியோக்களில் அவங்க கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது. ரீசெண்ட் டைமில் கூட விவகாரத்துக்காக 2 பேருமே ஒரே காரில் வந்தது அவங்களுடைய விவகாரத்தையும் பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய விவகாரத்துக்கான காரணமும் தெரியலை. அடுத்ததாக ஏஆர் ரகுமான், இவங்களும் சொல்ல தேவையில்லை இசை புயல் அப்படின்னு கூட சொல்லலாம். 1995 சைரா பானு இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு 2 மகள் மற்றும் 1 மகன் இருக்கிறாங்க. 2024 தான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 29 வருட வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாரு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல. இவ்வளோ வருடங்கள் கழித்து இவ்வளோ வருடங்கள் ஒன்றா இருந்துட்டு இனி இவங்க விவகாரத்து பண்ணுறது கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. அடுத்த நடிகரான பார்த்திபன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டிரெக்டர்னு ஒன்று ஆக்டர். 1990 நடிகை சீதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு 2 மகள் மற்றும் 1 மகன் இருக்கிறாங்க. 2001 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்திபன் செகண்டாக மேரேஜ் பண்ணல, தனியாக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வராரு. சீதா செகண்டாக மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அடுத்த நடிகரான கிருஷ்ணா, இவங்க குழந்தை நட்சத்திரமா 1990 அஞ்சலி அப்படிங்கிற மூவியில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து சப்போர்ட்டிங் ரோலில் ஒரு சில மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோவா பார்த்தீங்கன்னா கழுகு, யாமிருக்க பயமேன், விழித்திரு, மாரி 2, கழுகு 2 மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 2014 ஹேமலதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு திருமணமான ஒரே வருடத்தில் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதாகவும் இதனால் என்னுடைய படங்களில் என்னால் கவனம் செலுத்த முடியலை, எனக்கு சினிமா கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திர மேனன், 1986 நடிகை ரேவதி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2013 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸுக்கு அப்புறம் மஹி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையை ஐவிஎஃப் அதாவது செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தையை வளர்த்துட்டு வராங்க. சுரேஷ் சந்திரமேனன் இவங்களும் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கல. நம்ம நடிகை ரேவதியும் பார்த்தீங்கன்னா செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நடிகர்கள் ரொம்ப பிடிக்கும், எந்த நடிகர்களோட விவகாரத்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணவே தேவையில்லைப்பா ஏன்ப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.